ஹர்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்ட இந்த தடைக்காக ஒட்டுமொத்த நாடுமே வந்து இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னே நம்ம சொல்லலாம். வெறும் இந்தியா மட்டும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளலை. ஆனால் இந்த இடத்துல தடைப்பட்டுடுச்சு அப்படின்னா விலைவாசி இயல்பாகவே உயர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நம்ம ஸ்டாக் வச்சிருக்கிறோமா, எத்தனை நாளைக்கு ஸ்டாக் இருக்குன்ற நிறைய கேள்விகள் இருக்குல்ல. இந்த கேள்விக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பதில் இல்லை, பெரிய பிரச்சனையாகவே இன்னைக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கு. 90% பாமர மக்களும் அடித்தட்டு மக்களும் வெளியூர்லேருந்து வந்தவங்களும் இந்த மாதிரி நபர்கள் இருக்கும்போது எங்களுக்கும் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. கச்சா எண்ணெய் குறையும் பொழுது அதனுடைய லாபத்தை மக்களுக்கு கொடுக்காத மத்திய அரசு கச்சா எண்ணெய் விலை அதிகமாகும் போது மட்டும் ரேட்டை மக்கள் தலையில் கட்டுறதுங்கிறது எந்த மாதிரியான அணுகுமுறைங்கிறது தெரியல. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். சிலிண்டரோட விலையை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். 60 ரூபா ஏற்றினாங்க, முந்தா நேத்தான் ஏற்றினாங்க. ஏன்னா நேற்று நானே சிலிண்டர் வாங்கினேன், 900 ரூபா இன்றைக்கி ரேட்டு. இப்படி சிலிண்டர் ரேட்டு ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கிறத பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லி நம்ம செய்தி ஊடகங்களில் இந்த மாதிரி மீடியாலாம் நம்ம பார்த்துருப்போம், அந்த வார்த்தையை கேட்டுருவோம். பட் அதை பற்றி நம்ம பெருசாக நீங்கள் தேடி இருக்க மாட்டோம்ல. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க தேதிக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே கச்சா எண்ணெயோடைய நிலவை என்ன அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹர்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்ட அந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவோட கூட்டாக சேர்ந்து தாக்குதல் நடத்துனாங்க இல்லையா, அந்த கப்பல்கள் வரக்கூடிய பகுதியை ஈரான் வந்து லாக் பண்ணதனுடைய விளைவாக ஒட்டுமொத்த இந்தியாவை தாண்டி பல நாடுகளும் இந்த கச்சா எண்ணெயுடைய விவகாரத்தில் எல்பிஜி சிலிண்டராக இருக்கட்டும், இல்லை வந்து பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹர்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்ட இந்த தடைக்காக ஒட்டுமொத்த நாடுமே வந்து இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னே நம்ம சொல்லலாம். வெறும் இந்தியா மட்டும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளலை. ஆனால் இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம் அப்படிங்கிறதுனால இந்தியா மிகப்பெரிய அளவில் அடிவாங்க தொடங்கியிருக்கு. அதனுடைய ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இன்னைக்கு தேதிக்கு கச்சா எண்ணெயுடைய ஒரு பேரலுடைய ரேட் $92, கிட்டத்தட்ட ஒரு 7,700 ரூபா கிட்ட வரும் இந்தியாவோட மதிப்பில். ஸோ இந்தியாவுடைய மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, $130 எட்டுனா நீங்கள் பெட்ரோல் ஏற்றுங்க, அது வரைக்கும் நீங்கள் பெட்ரோல் விலையை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சிருங்கன்னு சொல்லி ஹெச்பி, அதே மாதிரியான பாரத் பெட்ரோல், இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களுக்கும் வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதையெல்லாம் தாண்டி கச்சாயினுடைய இறக்குமதியில் 80-85% நம்ம வந்து இறக்குமதி நம்பி தான் இருக்கிறோம். நம்ம வந்து சொந்த நாட்டில் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாது. ஈராக், சவுதி அரேபியா, இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அந்த வர வழியை இன்னைக்கு வந்து லாக் பண்ணிட்டாங்க. இப்போ மாற்றா என்னடா இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு விடை தேடி கொண்டு இருக்கிறது மத்திய மாநில அரசுகள் எல்லாருமே. என்ன பண்ணலாங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறி இருக்கு. இதில் இன்னும் கூடுதலாக என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு 33 மில்லியன் டன் எல்பிஜி வந்து நுகர்வு செய்கிறாங்க. அதில் உள்நாட்டு உற்பத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டிலே தயாரிக்கிறது வெறும் 40% மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 12 ஒரு 13 மில்லியன் அந்த மதிப்பிலான டன் மட்டும்தான் இங்கே உற்பத்தி செய்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 60% நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஜலசந்தி அந்த வழியாக வரக்கூடிய இறக்குமதி சார்ந்த உற்பத்தி மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தடைப்பட்டுடுச்சு அப்படின்னா விலைவாசி இயல்பாகவே உயர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நம்ம ஸ்டாக் வச்சுருக்கிறோமா, இல்லை எத்தனை நாளைக்கு ஸ்டாக் இருக்குன்ற நிறைய கேள்விகள் இருக்குல்ல. இந்த கேள்விக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பதில் இல்லை, பெரிய பிரச்சனையாகவே இன்றைக்கி வந்து மாறிக்கிட்டு இருக்குது. வீட்டு உபயோக, நான் ஏற்கனவே சொன்ன போல் வீட்டு உபயோக சிலிண்டர் 60 ரூபாய் வந்து உயர்ந்துருது. 930 ரூபா இன்றைக்கி விற்கிறாங்க. பட் அவங்க வீட்டில் வந்து வாங்கும்போது 930 கேட்க மாட்டாங்க, மேலே ஒரு 50 ரூபா வச்சு தான் கேட்பாங்க. அதுவும் வந்து இங்கே இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் 15 நாளைக்கு ஒரு முறை, இப்போ நம்ம இன்றைக்கி சிலிண்டர் வாங்கிட்டோம், இன்னைக்கிலிருந்து 15 நாள் கழிச்சு நம்ம இன்னொரு சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம். பொதுவாக வீட்டு உபயோக சிலிண்டர். இந்த பொருளாதார நெருக்கடியினுடைய காரணமாக 25 நாட்களுக்கு பிறகுதான் உங்களால் வந்து புக் பண்ண முடியும். அது புக் பண்ணா கூட 1 மாதம் ஆகும் கொடுக்கறதுக்குன்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் வருவது மிகப்பெரிய அளவில் இங்க இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களை பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இதுல வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, வணிக வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கையிருப்பு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற கேள்வியை தமிழக அரசு கேட்டிருந்தாங்க இந்த நிறுவனங்கள் கிட்ட. அது தொடர்பாக இன்னைக்கு மார்ச் 10 வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் இதை வந்து எந்த அளவுக்கு நம்மள்ட்ட கையிருப்பு இருக்குன்றதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அது சம்பந்தமாக தலைமைச் செயலர் முருகானந்தம் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அந்த ஆலோசனை கூட்டம்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த இருப்பை எல்லாம் ஆய்வு செய்த பிறகு வெறும் 20 நாட்களுக்கு தேவையான இருப்பு மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு தான் நம்ம வந்து விநியோகம் செய்யணுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வெறும் 20 நாட்களுக்கு தேவையான சிலிண்டர் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இன்னைக்கு புக் பண்ணாலே நார்மலாக புக் பண்ணால் 1 நாள் 2 நாள் ஆகும். பட் இந்த டைம்ன்றது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனால இது இன்னும் நாட்கள் நீடிக்கலான்ற மாதிரியும் சொல்கிறது. இந்த தகவலையும் மத்திய அரசுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்ததோட சேர்த்து வணிக சிலிண்டர் இருக்கு இல்லையா, இந்த கமர்ஷியலாக பயன்படுத்துறது, ஹோட்டலுக்கு பயன்படுத்துகிற சிலிண்டருடைய தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தியிருக்காங்க. இதுலேயும் நிறைய கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்கிறாங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
மருத்துவமனைகளுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் நீங்கள் வந்து சிலிண்டர் கொடுக்கறத கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, அதை தாண்டி முன்னுரிமை அவங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோட்டல் சைடில் இருக்கக்கூடியவங்க அந்த உரிமையாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய சங்கத்தினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக நீங்கள் ஹோட்டல்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 90% அடித்தட்டு மக்கள், வெளியிலிருந்து வேலைக்கு வந்திருக்கிறவங்க, படிக்க வந்த பசங்க, இவங்க தான் சாப்பிட்றாங்களே தவிர வெறும் 10% மட்டும்தான் இந்த எலைட்டான நபர்கள் வந்து பிடிச்சதை சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஆனால் 90% பாமர மக்களும் அடித்தட்டு மக்களும் வெளியூர்லேருந்து வந்தவங்களும் இந்த மாதிரி நபர்கள் இருக்கும்போது எங்களுக்கும் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் கொடுக்குறீங்க, அதே அளவுக்கு முன்னுரிமை கொடுத்தா தான் இந்த கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனை சாராத தொழிலாளர்களுக்கும் மக்களுக்கும் இதை பயன்படுத்த முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலாக வந்து நேரத்தை வந்து நாங்கள் குறைக்கிற ஒரு சூழலில் இருக்கிறோம். ஏன்னா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செய்தி ஊடகங்களில் போட்டிருக்காங்க, பெங்களூரில் கிட்டத்தட்ட 45,000 ஹோட்டலுக்கு மேலே இருக்குது. இதில் 80-90% ஹோட்டல்கள் வந்து மூடக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க இந்த சிலிண்டர் தட்டுப்பாடனால. அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 2-3 நாள் வரைக்கும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண முடியாது. எல்லா ஹோட்டலும், சின்ன பெரிய எல்லா ஹோட்டலுமே மூடக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு. அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. அதே மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டிலும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சரி, இப்போ ஆல்டர்னேட்டிவா என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, மின்சார அடுப்புக்கு மாறுறது ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது, சோலார் பேனல் வச்சு இயக்கக்கூடிய அடுப்பை வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். இதுக்கான சப்சிடியை மாநில அரசு கொடுக்கணுன்ற மாதிரியும் அழுத்தம் கொடுக்குறாங்க. டியூரேஷனை நாங்கள் வந்து குறைக்க போகிறோம். பீக் ஹவர்ஸில் மட்டுமே ரன் பண்ணிட்டு மீதி நேரத்தை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஒரு 10 உணவு ரெடி பண்ணக்கூடிய இடங்களில் முக்கியமான அத்தியாவசியமான ஒரு 4 ஃபுட்டு 3 ஃபுட்டு மட்டும் தான் நாங்கள் ரெடி பண்ண போகிறோன்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ நெருக்கடியான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தொடர்ச்சியாக இந்தியாவிலையுமே இருப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்கும்பொழுது பெரிய அளவுலாம் அவங்க சொல்லலை. அவங்க அடுத்த 70 நாட்களுக்கும் ஏதோ கணக்கு சொன்னாங்க. பட் அந்த அளவுக்கு போர் போகாது. ஏன்னா ட்ரம்ப் சமீபத்தில் சொல்லியிருந்தார், அதாவது போர் வந்து நின்றுடுச்சுன்னா பெட்ரோல் விலை குறைஞ்சிடும் சொன்ன உடனேயே பெட்ரோல் அந்த கச்சாயினுடைய விலை கொஞ்சம் டாலர் கம்மியாச்சு. ஆனால் இன்னைக்கு தேதியை பார்த்தா போர் முடிகிற மாதிரிலாம் தெரியலங்கிறதுனால போர் இன்னும் கடும் வீரியமாக நடந்துகிட்டு இருக்கு. இதனால மிகப்பெரிய அளவு ஒரு தட்டுப்பாட்டை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு $92 விற்கக்கூடிய இந்த கச்சாயினுடைய விலை 120, 127, 130 போச்சுன்னா மிகப்பெரிய அளவில் பெட்ரோல் டீசல் விலை உயரும். குறிப்பாக வீட்டு உபயோக சிலிண்டராக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கிறது கஷ்டம், பட் வீட்டு உபயோக சிலிண்டருடைய ரேட்டும் அதிகமாகுன்ற மாதிரியும் ஒரு பிரச்சனை வந்து உருவாகி இருக்கிறது. இதை மத்திய அரசு சரி கட்டுவதற்கான வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. குறைந்த இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, கச்சா எண்ணெய் குறையும் பொழுது அதனுடைய லாபத்தை மக்களுக்கு கொடுக்காத மத்திய அரசு அது அதிகம் கச்சா எண்ணெய் விலை அதிகமாகும் போது மட்டும் ரேட்டை மக்கள் தலையில கட்டுறதுங்கிறது எந்த மாதிரியான அணுகுமுறைங்கிறது தெரியல. ஏன்னா நார்மலாகவே பெட்ரோல் டீசல் விலை ஏங்க குறைக்கலன்னு கேட்டால் உலகத்தில் போர் சூழல் இருக்கு, உலக பொருளாதாரமே வந்து பெரிய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்குன்ற மாதிரி பல காரணங்கள் சொல்றாங்க. ஆனால் அதே கட்டத்தில் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய பிற நாடுகள் நம்மள மாதிரி ரேட் வச்சு விற்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை, அது ரொம்பவே குறைவாகவே வச்சு நம்ம நாட்டை விட இப்போ 92 ரூபா 95 ரூபா 120 ரூபா வந்து விற்கிறாங்க. அப்படின்னா பிற நாடுகள் 95 ரூபாய்க்கு 94 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய நாடுகளும் இருக்கிறாங்க. அப்போ லாபத்தை மட்டுமே நீங்கள் கணக்கு பண்ணி அரசை நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கான சேவையை நீங்கள் எப்போ செய்வீங்கன்ற ஒரு கேள்வியை மத்திய அரசு முன்பாக எல்லோருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் எதிர்கட்சியில சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் வந்து கடுமையான போட்டு தாக்கியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நேற்று நடந்த அந்த பார்லிமெண்ட்ல அவர் குறிப்பாக சொன்னது என்னன்னா, எரிகிறது வளைகுடா, அதிர்ச்சியில் எண்ணெய் வளம், நிற்கதியாய் நிற்கும் இந்தியர்கள், இந்தியாவுக்கு தற்போதைய தேவை தலைமையை தவிர மௌனம் இல்லை அப்படிங்கிற பதாகைகளை வச்சு நாடாளுமன்றத்தில் போராட்டமெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து வாயை திறக்க மாட்டீங்க, எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டீங்கன்ற மாதிரியெல்லாம் கடுமையாக மத்திய அரசின் மீது விமர்சனங்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. அதே போல இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, வளைகுடா நாடுகளில் ஏற்பட்ட இந்த போரினுடைய இந்த சூழல் காரணமாக இன்னைக்கு தேதிக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெயினுடைய அந்த கப்பல்கள் வரவே இல்லை அப்படிங்கிற, அது எப்போ வருங்கிற தகவலும் தெரியலன்ற மாதிரி ஒரு கூடுதல் செய்தியும் மேலும் மேலும் இந்த விஷயத்தை வந்து பாரத்தை ஏற்றக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த தட்டுப்பாடு மக்களை எந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்ட போகுதுங்கிறது தெரியல. இதில் இறுதியாக இது சார்ந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கச்சா எண்ணெய் $125 வரைக்குமே உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதில் அவர் குறிப்பாக சொல்லும் பொழுது, இப்போ இந்த கச்சா எண்ணெய் பொதுவாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரேட் எப்போ ஏறுதோ அப்போ நிறைய ஸ்டாக்ஸை வாங்கி போடுறது, பங்கு வந்து எடுத்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலையை இதில் செய்யாதீங்கன்ற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பாட்டுன்னு ஸ்டாக் ஏறுதே நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கட்டத்தில் போர் எப்படியும் ஒரு கட்டத்தில் நிற்க தான் போகுது. நிற்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் $125 $130 இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் அப்படியே $90 $85 வந்துடலாம். அந்த சூழலில் உங்களால் அவ்வளோ பங்கு நீங்கள் போயிட்டு விற்கிறது மிகப்பெரிய சிரமம். உங்களை நீங்களே சிரமத்துக்குள்ள தள்ளிக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு எந்த இடத்துல தட்டுப்பாடு இருக்கோ அந்த இடத்துலனா பொருளை தேக்கி வச்சுக்கக்கூடிய வேலையை உருவாகும் இல்லையா, அந்த மாதிரி சூழலை உருவாக்கிக்காதீங்க. அப்படி தேக்கி
தேக்கி வச்சிங்கன்னா மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விநியோகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. இது பற்றிய கூடுதலான தகவல் அடுத்தடுத்த அமர்வில் நம்ம பேசுவோம். ஏன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த கட்டத்தை எப்படி நகர்த்தலாம், எப்படி இதை வந்து இந்த தட்டுப்பாடை எப்படி வந்து சரி பண்ணலாம், அடுத்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் என்னங்கிற பல விஷயங்களை தொடர்ச்சியாக மாநில மத்திய அரசுகள் வந்து விவாதம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்ன முடிவு வருதுங்கிறத பொறுத்து அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். நன்றி.